ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ரீசெண்டாக நாங்கள் ஒரு டிவி ஷோ வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன ஷோ, அது எப்படி எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதை விட முக்கியமாக நான் வந்து என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு டிவி ஆக்டரை நேரில் மீட் பண்ண போகிறாங்க. அவரோட பேசுகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்க போகுது. அதை நினச்சி எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. அந்த ஜேர்னி எப்படி இருக்குது எல்லாத்தையுமே நாங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறோம். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். நானும் எங்கள் அக்காவும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க போகலான்ற பிளானு. ஆக்சுவலி டிவி ஷோ வேறையா யாருமே பார்த்ததில்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் ஃபேமிலியாகவே கிளம்பியாச்சுங்க. எங்கள் வீட்டுக்காரர் தாங்க எங்களை எல்லாரையும் சேஃபாக கூட்டு வந்தார். நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இந்த ஷூட் எங்கே நடக்க போகுது அப்படின்னா, EVP ஃபிலிம் சிட்டி சென்னையில் தாங்க நடக்க போகுது. இங்கே எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு 4.5 hours ஆகுங்க. அதனால் மார்னிங் ஒரு 10 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நாங்கள் வந்து EVP ஃபிலிம் சிட்டி அரௌண்ட் ஒரு 2 o'clock ரீச் ஆகிட்டோம். போனதுமே லஞ்ச் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷூட்டுக்கு வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டோங்க. 12:30 போல் நாங்கள் செங்கல்பட்டு வந்து ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து நாங்கள் EVP ஃபிலிம் சிட்டி தாங்க போகிறோம். ஆனால் சரியான டிராஃபிக்கு ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு வழியாக பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 2:30க்கு அவங்க ரீச் ஆகணும்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்துட்டு ஒரு 2 o'clock போலேயே வந்துட்டு ரீச் ஆகிட்டோம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இடத்துக்கு. நாங்கள் பஸ் ட்ராவல் பிளான் பண்ணியிருந்தப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்கு இல்லையா, கிளாம்பாக்கமோ ஏதோ சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய லொக்கேஷனில் வந்துட்டு அவங்களே பிக்கப் பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்களாம். ஸோ அப்படி வந்து அவங்க வந்து பிக்கப் பண்ணிப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் கார் எடுத்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளே டேரெக்டாகவே போய்க்கலாம். பிக்கப் பாயிண்ட்ஸ் வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னா, கிளாம்பாக்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு தாம்பரம், மெயினான ஏரியா வந்து எங்கே வந்து ட்ரெயின் பஸ் அந்த மாதிரிலாம் வந்து கனெக்ட் ஆகுதோ அங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. எக்மோரு, சென்ட்ரலு, அந்த மாதிரி மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே பிக்கப் பாயிண்ட்ஸாக வச்சுருக்காங்க. அவங்களே வந்துட்டு கேபோ இல்லை வந்து எப்படியோ அரேஞ்ச் பண்ணி நம்மளை வந்து EVP ஃபிலிம் சிட்டிக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. நாங்கள் வந்து காரில் போனதால் நாங்கள் டேரெக்டாகவே போயிட்டுருக்கோம். கிளாம்பாக்கம்லேருந்து EVP ஃபிலிம் சிட்டி ரீச் ஆகிட்டோங்க. இங்கேருந்து எங்களுக்கு ஷோ நடக்கிற இடத்துக்கு எப்படி போகிறதுனே தெரியலங்க. அதுக்கப்புறமா அந்த டீமில் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து கைட் பண்ணாங்கங்க. ஷெட் நம்பர் 7க்கு வாங்க, அங்கே தான் வந்து ஷோ வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படியே ஒரு வழியாக கேட்டு ரீச் ஆகிட்டோங்க. EVP ஃபிலிம் சிட்டின்னு சொல்லவும் அங்கே வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அவங்களோட கான்வர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தாங்க போனோம். அங்கே போன அப்புறம் தாங்க ட்விஸ்ட்டே. அங்கே வந்து நடந்த ஷோ எங்களுது மட்டும்தான் போல், யாரையுமே காணோம். உள்ளே போனால் ஒரு காயலாங்கடைக்குள்ளே ஆன ஃபீல் தாங்க. அங்கங்கே செட்டுக்கு யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அப்படியே போட்டிருந்தாங்க. நம்ம டிவியில் வந்து அது ஒரு பிரம்மாண்டமாக பார்க்குறோம். ஆனால் உள்ளே போனால் வேறு மாதிரி இருந்ததுங்க. EVP ஃபிலிம் சிட்டியில் என்டர் ஆனதுமே ஒன்று ஒரு ஷெட்டாக போட்டிருந்தாங்கங்க. ஒரு சேனலுக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஷெட்டாக போட்டு செட்டெல்லாம் பண்ணியிருந்தாங்கங்க. வண்டி அது எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு ஷோக்கு ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க போல இல்லை, அது மாதிரி என்னென்னோ இருக்குங்க. உள்ளார வந்து வழி தெரிஞ்சு போகிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் போல். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்கக்கிட்ட கேட்டோம், அதுக்கப்புறம் ஒருத்தவங்கக்கிட்ட கேட்டோம். அப்படியே பார்த்து இப்போ ஒரு வழியாக கேட்டு போய்கிட்டு இருக்கோம். வேப்ப மரத்துக்கிட்ட லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் ரைட்டு. ரோடு பாருங்க எப்படி இருக்குன்னு, கார் போகிறதுக்கே பயமாக இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது. நல்லா இருக்கா? என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சாதம், சாம்பார், அதுக்கப்புறம் பாவக்காய் பொரியல், துவையல், அப்பளம். அப்பளமாடி, அப்பளம் வேணுமா அவருக்கு? வேணும். வெறும் சாதம் தான் வேணுமா? வெறும் சாதம் தான் வேணுன்றாங்க. சரி போய் உட்காருங்க, சாப்பிடு போ. ரசம், வத்தல் வேணா வாங்கிக்கோ போ. வத்தல்லாம் போய் வாங்கிக்கோங்க போங்க. அச்சுக்கு எதுவுமே வேணுமா? வேணாமா? வாங்கிக்கோங்க அப்பளம். வா விசாகா, நீ வா, ரசம் சாதம் சாப்பிடு. அதே சாப்பாடெலாம் எப்படி இருக்கு? நல்லா டேஸ்ட்டாக இருக்குல்ல? சாம்பார் கூட செம்ம டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருந்தது. முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காயெல்லாம் போட்டிருந்தாங்க. சாதம், அதுக்கப்புறம் தக்காளி சாதம், அதுக்கப்புறம் வெஜ்ஜு நான்வெஜ் 2 ஆப்ஷனுமே வச்சுருக்காங்க. இங்கே வந்து சிக்கன் 65 வச்சுருக்காங்க. இது என்னங்கக்கா? வெண்டைக்காய் கூட்டு, பாவக்காய் பொரியல், ஓகே, தொகையில், உப்பு, ஊறுக்காய், மோர், அப்பளம், மீன் குழம்பு, சிக்கன் 65. இங்கே வந்து மீன் குழம்பு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி லஞ்ச் எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக ரூம் வந்து கொடுத்துருக்காங்கங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலு ப்ளஸ் அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது. நல்ல ஏசி இதோடு இருக்குது ஃபுல்லாக. ஆடியன்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பெரிய ஆடியன்ஸ். அங்கே பாருங்கள், லைட்டில் விளையாடுறான். நோ வேணாம் தங்கம்,
லைட்லாம் நோ விளையாடக்கூடாது வாங்க. போயிட்டு மேக்கப் ஹேர் ஸ்டைல் எல்லாமே பண்ணணுங்க. போயிட்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். கொண்டு போட வரங்களா? ஐயோ நான் வந்து லைட்டாக ஸ்ட்ரைட் பண்ணி அடியில் மட்டும் கேர்ள் மாதிரி கேட்டிருந்தேன். அதுதான் வந்து அந்த அண்ணா பண்ணாங்க. எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுங்க. நாங்கள்லாம் மேக்கப் போட்டதை பார்த்து அக்ஷரா எனக்கும் மேக்கப் பண்ணி விட்டாலே ஆச்சு அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டா. அதனால் வந்து லைட்டாக வந்து பவுடர் பண்ணி பொட்டு வச்சு என்ன மாதிரி இருக்க? இல்லைடா, ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. 2 பேரும் இப்போ வந்து ரெடி ஆகிட்டோங்க. நாங்கள் வந்து எந்த ஷோக்கு வந்து வந்திருக்கோம் அப்படின்னா, என் தங்கச்சி சொல்வா, நாங்கள் வந்து கலைஞர் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற வா தமிழாவா ஷோக்கு தான் வந்து வந்திருக்கோம். இது வந்து ஆக்டர் ஆரி அர்ஜுன் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு. எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரதி அருண் அப்படின்ற பேஜ் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து டிஎம்மாக தான் வந்தது. ஃபஸ்ட்டு நான் கூட வந்து ஃபேக்கோ என்னவோன்னு நினச்சேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கலாய்க்கிறாங்கன்னு கூட நினச்சேன். நானுமே அப்படி தாங்க நினச்சேன். அவன் ஃபஸ்ட்டு சொன்ன பையன் சும்மா விளையாடாத போடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவா இவன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்பர் கேட்டாங்க. நான் வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்தடுத்து ஆடிஷன் கால் அந்த மாதிரிலாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து நிஜமாகவே வந்து நம்மளை இன்வைட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஹோப் வந்து எனக்கு அப்போ தான் வந்தது. அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபைனலாக இன்றைக்கி வந்துட்டு ஷூட் பண்ணுறாங்க. அதனால் இங்கே வந்து EVP ஃபிலிம் சிட்டி சென்னைக்கு வந்து வந்திருக்கோம். ஆமாங்க, ஆடிஷன் எல்லாமே அவங்க ஃபோன்லேயே கொஷின்ஸ் எல்லாமே கேட்டாங்க. என்ன டாபிக் என்ன அப்படின்றத நாங்கள் உள்ளார போயிட்டு சொல்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி டாபிக் இருக்கோ என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். நாங்கள் வந்து அதுக்காக 2 பேரும் மாஞ்சி ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த பாயிண்ட் சொல்லாமா அந்த பாயிண்ட் சொல்லாமா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய இது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதாங்க ஷூட் நடக்க போகுது. நாங்கள் வந்து போக போகிறோம். அச்சு பாப்பா ரொம்ப ஆசையாக இருக்கா, அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. உள்ளே என்டர் ஆனதும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணாங்கங்க. 2 பேர் 2 சைடில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆடிஷனில் பேசினதை வச்சுட்டு எங்கே உட்கார வைக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி உட்கார வச்சாங்கங்க. இன்னும் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணலைங்க. உட்கார வச்சுட்டு ஒரு வழியாக லைட்டு கேமரா எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஹோஸ்ட் வந்து வருவாங்க. வா தமிழாவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஷோ வந்து இப்படி தான் இருக்குது. இன்னும் லைட்லாம் இனிமேல் போடுவாங்களோ? லைட்லாம் இனிமேல் தான் போடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. இனிமேல் தான் லைட்ஸ் எல்லாம் போட்டு செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க போல். இன்னும் நிறைய பேர் வரணுங்க. அப்படியே நின்றுட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து உட்கார வச்சிட்ருக்காங்க. இந்த சைடும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு புது கண்டஸ்டண்ட்டும் வந்திருக்காங்க. மேடம், நீங்கள் யார் பக்கம் பேசுகிறீங்க? பொண்ணு பக்கமா மாப்பிள்ளை பக்கமா? யார் பக்கமும் இல்லையா? சீட்டு தான் வேணுமா உங்களுக்கு? சரி, ஓகே, உட்காந்துக்கோங்க. நீங்கள் யார் பக்கம் பேச போகிறீங்க? தெரியலையா? வந்திருக்கீங்க? ஹைதராபாத். ஓகே, வந்திருக்கீங்க? நான் திருவாரூர்லேருந்து வந்திருக்கேன். அவங்க அந்த ப்ரோ சேலம். ஓ, எல்லாம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான். அவங்க வந்திருக்கீங்கப்பா? சென்னை தான். ஓகே, நீங்கம்மா? சென்னை முகப்பேர். திருச்சி. ஊர்லேருந்துமா வந்திருக்கீங்க? சென்னை. நீங்கப்பா? சீர்காழி. ஓகே. ஆமாம். ஒரு வழியாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுங்க. உட்கார வச்சுட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்து படித்து பார்த்து சைன் போட சொன்னாங்க. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, இந்த ஷோ வந்து எடிட்டபிள், அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபேஸை வந்து காமிக்கிறதுக்கு நீங்கள் வந்து அக்ரி பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஒரு 4-5 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருந்தது. எல்லாத்தையும் ஒரு வழியாக படித்து பார்த்துட்டு அக்ரி பண்ணிவிட்டு சைன் போட்டாச்சுங்க. இப்படிரா பேச போகிறோன்னு ஃபஸ்ட்டு பயத்துலேயே உதறிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஷோ ஸ்டார்ட் ஆனது ஒரு ஃப்ளோவில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோங்க. நல்லா ஜாலியாக போச்சு. இந்த ஷோவோட தலைப்பு என்னன்னு இது வரைக்கும் நாங்கள் சொல்லலை. இதோட தலைப்பு என்னன்னா, இப்போ வந்து டிமாண்ட் மோஸ்ட்லி யார் வீட்டில் வைக்கிறாங்க? பொண்ணு வீட்லையா மாப்பிள்ளை வீட்லையா? யார் கை ஓங்கி இருக்குது? பொண்ணு வீட்டு சைடா மாப்பிள்ளை வீட்டு சைடான்றதாங்க டிபேட்டோட டாப்பிக்கே. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து நாங்கள் பேசுகிறதுக்கு வந்திருந்தோம். ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொண்ணு வீட்டு சைட்லேருந்து அவங்க பேசியிருந்தாங்க. நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் வந்துட்டு ஒரு கேர்ளாக இருந்துட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக எப்படிங்க பேச முடியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதில் ட்விஸ்ட்டே அங்கே தான் இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கல்யாணம் ஆகி பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அப்பைக்கும் இப்போ பொண்ணு தேட போனோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் வைக்கிறாங்க பொண்ணுங்க கண்டிஷனு. அதனால தான் வந்துட்டு நான் வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து பேச வந்தேன். என் தங்கச்சியும் வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கா. அதனால தான் வந்துட்டு அவளும் வந்து அதே இதாக பேச ஆரம்பித்தா.
இன்னும் நிறைய பேசியிருந்தாங்கங்க. என்னென்ன டிமாண்ட் வைக்கிறாங்க, என்ன என்ன மாரிலாம் இப்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாத்தனமா ஷோல பேக்ரவுண்ட் செக்கிங்ன்னு ஒரு பாயிண்ட்ட சொல்லிட்டேங்க. அதையே வந்து ஆரி சார் வந்து ஒரு டிபேட் டாபிக்காவே கொண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியான்றது வந்துட்டு நமக்கு அட்வான்டேஜா இருக்கா? இல்ல டிஸ்அட்வான்டேஜா? முன்ன இருந்ததுக்கும், இப்ப இருந்ததுக்கும் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறது வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டா இருக்கா? இல்ல வந்து ஈஸியா இருக்கா? அப்படின்ற மாதிரிலாம் கூட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. நாங்க லாஸ்ட் வீக் தாங்க போயிருந்தோம். இந்த ஷோ இந்த வாரம் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதாவது 10ஆம் தேதி ஆகஸ்ட்டு சண்டே மார்னிங் 9:00 கிட்ட வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. வா தமிழா வா கலைஞர் டிவில வந்து வரப்போகுதுங்க. இதோட ப்ரோமோ வந்து வந்துருச்சு. இதில வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி ஃபேஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. இந்த ப்ரோவோட ஃபேஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஹாரி சாரோட ஃபோட்டோஸு, வீடியோஸு எல்லாமே எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து நிறைய கொஞ்சம் டென்ஷனான மூமெண்ட். ஷோ முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சேருவோமான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரே ரணகலமா இருந்ததுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்க அடுத்த வீடியோல ஷேர் பண்றோம். மறக்காம அந்த வீடியோவுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஷோஸ் நீங்க போறப்ப கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுலயும் ஈவிபி ஃபிலிம் சிட்டிக்கு போறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. டிவியில் ஈஸியாக இந்த ஷோவை பார்த்துடுறோம். அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நாங்கள் என்னெல்லாம் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணோம், இது எல்லாமே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக ஃபுல்லாக கிளியராக நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்துட்டு சொல்கிறோம். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.